ஒருவரும் துணை புரியட்டும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்த காணொலியில் ஆழியாறு அறிவு திருக்கோவில். ஆழியாறு பொள்ளாச்சியிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருட்பெரும் ஜோதி நகர். அங்கு அமைந்திருக்கக்கூடிய மகரிஷி வாழ்க வளமுடன் வேதாத்திரிய அறக்கட்டளை, அந்த கோவிலை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வளாகத்தில் உள்ளே சென்றவுடன் இடதுபுறம் நமது அருட்பெரும் ஜோதி வள்ளலார் அவர்களுடைய இந்த ஒரு கோவிலை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லி சத்திய ஞான சபையை நிறுவிய அருட்பெருஞ்சோதி வள்ளலார் 19வது நூற்றாண்டு கண்ட மிகப்பெரிய மகான். அவர்கள் ஒரு நாள் மகரிஷியை பார்த்து, ஒரு விடியற்காலை பௌர்ணமி இரவு அதிகாலை 4 மணி அளவில் மகரிஷி அவர்கள் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து தவம் இயற்றியிருக்கிறார். தவம் இயற்றி நிறைவு செய்த மாத்திரத்திலே அங்கே ஒரு அருட்காட்சியை பார்க்கிறார். உருவம் அவரை நோக்கி வந்தது. சட்டென்று துணுக்குற்று எழுந்து பார்க்கிறார் மகரிஷி வேதாத்திரி அவர்கள். பார்த்த மாத்திரத்திலேயே அவர் ஒரு உத்தம புருஷர் என்று உடம்பெல்லாம் ஒரு புல்லரிப்பாக அவருக்கு ஏற்படுகிறது. ஒரு உணர்வுபூர்வமாக உணர்கிறார், ஒரு மகான் என்று, ஐயா என்று. அதை பார்த்தவுடனே அவர்களை இரு கரம் கூப்பி அவர்களை வணங்குகிறார். அந்த ஆன்மஸ்வரூபமாகிய அருட்பெரும் ஜோதி மகானாகிய வள்ளலார் அவர்கள், அப்பா, நான் தங்கள் உடலில் இருந்து அருட்பணியாற்ற விரும்புகிறேன். 10 ஆண்டு காலம் நான் உன் உடலில் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். இதை கேட்ட மாத்திரத்திலே மகரிஷி அவர்கள் குறித்து யாப்பு இலக்கணம் 10 ஆண்டுகள் மகரிஷி அவர்கள் இயற்றிய கவிதைகளிலே யாப்பு இலக்கணத்திலே இயற்றியிருப்பதாக தங்களுடைய வரலாற்றிலே எழுதியிருக்கிறார். இந்த அற்புதம் நாம் கேட்கும்போது நமக்கே ஒரு வியப்பாத்தான் இருக்கிறது. இப்பேற்பட்ட மகான்கள் நம் அருகில் இருக்கும் பொழுது நம் மனதில் கவலை ஏனோ, துன்பம் ஏனோ? தியானம் செய்யுங்கள், மனதை இறைநிலைக்கு அர்ப்பணியுங்கள். நன்றி, வணக்கம். இறை உணர்வு பெறுங்கள். நன்றி.